ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும், உங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே, எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரவாளியாக மாறுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புகிற தேவ ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். தருவேன், செய்வேன், நடத்துவேன், கைவிட மாட்டேன், உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், உன் சன்னதியை பெருக பண்ணுவேன், நீர் பற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்றெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள அதற்கு சுதந்திரவாளியா மாற வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அதை பெற்றுக்கொள்ள சுதந்திரர்களாக, அதுக்குரிய தகுதி உள்ளவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. இன்றைய செய்தி, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரவாளியாய் மாறுவோம். முதலாவது வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஆமென். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. முதலாவது பக்கத்தை சொல்லுங்க. நீங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா பிள்ளைகளா மாறணும். பிள்ளைகளா மாறிட்டா எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீங்கள் சுதந்திரவாளியா மாறிடுவீங்க. சுதந்திரவாளினா என்ன? அதற்கு உரிமை உள்ளவர்கள். அப்படிதான். பார்த்தீங்களா? சோத்திரம். நம்முடைய சோத்திரம் இப்போது இருக்கிற ஆட்சி, தமிழக ஆட்சிக்காரங்க நமக்கு சோத்திரம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க எல்லாம். அதை குறித்து சிலர் தவறாக எல்லாம் பேசினாங்க. அதனால் நம்முடைய முதலமைச்சர் பேசினார், இது உதவித்தொகை அல்ல, இது உரிமை தொகை. என்ன தொகையா? உரிமை தொகை. இது உதவித்தொகை அல்ல. அப்போ சுதந்திரவாளினா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயோ இருந்த ஒரு வயதான பாட்டி அவங்க வீட்டு பக்கத்தில் வந்தாங்க. ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தார். தம்பி, மக்களே, வீட்டில் என்ன யாரும் ஏற்றுக்கொள்ளலை, உன்னுடைய வீட்டுக்கு முன் பகுதியில் தூங்குவதற்கு இடம் தருவாயா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பெட்ஷீட் எல்லாம் கீழே விரித்து தூங்குனாங்க. பிறகு ஒரு நாள், மக்களே, பயங்கர குளிர்ச்சியாக இருக்குது மக்களே, அதனால் உன் வீட்டுக்குள் இடம் தருவாயாக என்று கேட்டாங்க. வீட்டுக்குள்ளும் இடம் கொடுத்தார். ஒரு நாளில் அந்த தாய் வந்து, மக்களே, ஒரு காரியம் செய், உனக்கு ரேஷன் கார்டை இங்கே கொண்டு வா, எனக்கு பேரையும் உன் ரேஷன் கார்டில் சேர்க்கட்டுன்னு கேட்டாங்களாம். இவர் பார்த்தார், கதை சிக்கல் போல இருக்கே. சொத்துல பங்கு கொடுக்காவிட்டாலும் இறந்தா 1 லட்சம் வேணும். பார்த்தீங்களா? கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. சிம்பிளாக அடக்கம் பண்ணலாம் 1 லட்சம் வேணும். இவர் பார்த்தார், கண்டிப்பாக இது வில்லங்க பிடிச்ச வேலை போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு அடுத்த ஊருக்கு வாடகைக்கு போயிட்டார். அங்கிருந்து விசாரிக்கிறார், அந்த வயதான பாட்டி போனாங்களா, இருக்கிறாங்களா? சில நாள் அமையும் சோத்திரம் சிற்றுள்ள வந்து உட்கார்ந்தாங்க, ஆளை காணலை, அவங்க போயிட்டாங்க. பிறகு தன் சொந்த வீட்டுக்கு வந்தார்.
ஒரு நாள் சாப்பாடு கொடுப்பதுனால, சிற்றோட்டில் தங்க இடம் கொடுப்பதுனால சொத்துல உரிமை உண்டா, சுதந்திரம் உண்டா? இல்லை. சர்ச்சைக்கு வருவதனால, வேதத்தை சுமந்து வருவதனால, கிறிஸ்தவர் என்கிற பெயர், கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளம் இருப்பதனால சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், ஆமென் ஸ்தோத்திரம், அதற்கு ஆமென் சுதந்திரங்களாய் மாற வேண்டுமானால் பிள்ளைகளா மாறணும். பிரதர் சொல்லுங்க, யாரா மாறணும்? கொஞ்சம் சொல்லிதான் பாருங்க. பிள்ளைகளாய் மாறுவது எப்படி? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். சொல்லுங்க, உங்கள்கிட்ட யாரோ வந்து கேட்குறாங்க, அக்கா கேட்டியா, எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 வளர்ப்பியான்னு கேட்டால் யாராவது வளர்ப்பீங்களா? எங்கள் சொந்தத்தில் எங்கள் சித்திக்க மகளும் மருமகன் ஒரு முறை ஃபோன் பண்ணி, சொத்தாய் எங்கள் சொந்தத்தில் ஒரு ஊழியர் குடும்பம், விசுவாசி குடும்பமும் பிள்ளைகள் நிறைய உண்டு, வளர்க்க முடியாமல் இருக்கிறாங்க, 2 பிள்ளைகளை தத்தரிப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உள்ளத்தில் 2ஐயே மேய்க்க முடியலை. இவர்களுக்கு பாடு சூட பார்த்து வேண்டாப்பா, ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அதில் கொஞ்சம் அவங்களுக்கு அன்பு கூட தான் செய்யும். சோத்திரம். நான் சொன்னேன் முடியாது. ஆனால் இயேசு ஒரு நாளும் முடியாது என்று சொல்வதில்லை. அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைத்தாலும் அத்தனை பேரும் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க நீங்கள் ஆயத்தமா இருந்தால் இன்றைக்கே பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வார். அப்போ வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், ஆமென் ஸ்தோத்திரம், சுதந்திர வழியா மாறணும்னா பிள்ளைகளா மாறணும். அல்லேலூயா, ஆமென். எப்படி மாறணும்? வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள். சரி, பிள்ளைகளா மாறினா எப்போதுமே முன்னுரிமை. அல்லேலூயா. எப்போ என்ன உரிமை? உங்கள் வீட்டில் 4-5 விருந்துகாரங்க வந்திருக்கிறாங்க, ஏதோ விசேஷமான ஆகாரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரா. விருந்துகார பிள்ளை முன் கியூ நிற்குது, உங்கள் பிள்ளை விடுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சில நேரம் என்ன செய்வோம்? 3வது வரிசையில் தான் ஃபஸ்ட்டு யாரு கொடுப்போம்? சொல்லுங்கம்மா, நீங்கள் அம்மா மாறலையா? அல்லேலூயா. என்ன அன்பு சொன்னாலும், ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தான் அவள்னு சொன்னாலும் என் பிள்ளையில் மேல் ஒரு கரிசனை இருக்கதான் செய்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கானானிய ஸ்திரீ ஒருத்தி வருகிறார் இயேசுவிடத்தில் உதவிக்காக. இயேசு சொன்னார், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். கையை உயர்த்துற. அல்லேலூயா. உங்கள் ஊரில், நீங்கள் வாழுகிற கிராமத்தில் நீங்கள் பிள்ளைகளாக மாறிட்டா என்னுடைய பரம பிதாவாகி ஆண்டவர் ஃபஸ்ட்டு உங்களை தான் திருப்தி அடைக்க விரும்புவார். பிள்ளைகள் முந்தி திருப்தி அடையட்டும். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறீங்க, அதெல்லாம் பெரிய விசேஷம் கிடையாது. தேவனுக்கு பிள்ளைகளாக மாறணும். புரிஞ்சுதா? யாருக்கு பிள்ளைகளாக மாறணும்? சொல்லுங்க, யாருக்கு பிள்ளைகளாக மாறணும்? ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் எத்தனை இனிஷியல் போட்டிருக்கிறீங்க? எனக்கு எஸ், எங்கள் பிள்ளைகளுக்கு டிபின்னு போட்டிருக்கிறோம். அப்போது அம்மா பேர் டிபி. சில 1 போட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன், இதை விட நமக்கு பேருக்கு முன்னால் ஜே வரணும். என்ன வரணும்? சொல்லுங்கம்மா, என்ன வரணும்? ஜே. நம்ம பேருக்கு முன்னால் என்ன வரணும்? அப்பாவுக்கு பேருக்க முதல் எழுத்து தான் இனிஷியல். அப்படி தானே? தெரியுமல்லவா? இனிஷியல் என்ன? அப்பாவுக்கு பேருக்கு முதல் எழுத்த இனிஷியல். நம்ம எல்லாருக்கும் பேருக்கு முன்னால ஜே வரணும். அதுதான் நமக்கு கனம். தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளா மாறிட்டா, இதை ஒரு தமாசான பிரசங்கமாக கேட்கக்கூடாது.
நீங்கள் கருத்தாக கேட்கணும். உங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசத்தோடு கேட்டால் நீங்கள் பிள்ளைகளாக மாறுவீங்க. முந்தி உங்களை திருப்தி அடைய பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கும் ஒரு கானானிய ஸ்திரிக்கும் உரையாடல் நடக்கிறது. தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க வந்தா, பிள்ளைக்கு பிசாசு அப்படின்னு ஜெபிக்க வந்தா, நான் எதெல்லாமோ பேசிகிட்டு இருந்தா உள்ள அடத்துறத்து நிற்பிய. பிள்ளை அங்கேருந்து துடிக்கிறா, இவர் ஏதோ டைலாக் பேசுகிறாரு. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், நான் வீட்டாருக்காக அனுப்பப்பட்டேன் என்று பேசிட்டு இருக்கிறாரா? இதுதான் இனி ஜெபிக்க வந்த கடைசி, இனிங்க ஜெபிக்க வர மாட்டேன். பிள்ளை துடிக்கிறா வீட்டில், பிசாசினால். என்ன வேதனையா சொல்லுங்க? என்ன வேதனை? கொடிய வேதனை. நான் சிலரை பார்த்துருக்கிறேன். அம்மா வயிறு பசிக்குதம்மா, தட்டில் சாப்பாடு கொண்டுங்க அம்மா, அவ்வளோதான். சாப்பாடை மிக்ஸ் பண்ணி கையில் எடுக்கும் முன்னால் பிசாசு வந்துடும், கொண்டு போங்க. இப்படி பலர் நான் பார்த்துருக்கிறேன். சோதரா, பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். நீங்க இதாக இறங்கி செய்யுங்க. இயேசு சொன்னார், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். அவன் என்ன சொன்னா தெரியுமா? எஜமான் இந்த மேரசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்படி இருக்கா? சிந்துகிற துணிக்கைகள். இதுக்கு நான் ஒரு பெயர் போடுறேன். இவைகள் தான் இம்மைக்காக வாழுகிற கிறிஸ்தவர்கள். இவங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். மனம் திரும்புதல் வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், ஞானஸ்தானம் ஒன்றும் வேண்டாம். அந்த சிந்துகிற துணிக்க மட்டும் போதும். அப்படிங்க யாரா இருக்கீங்களா? அப்படின்னா நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல மருமகன், நல்ல மருமகா, நல்ல பேரப்பிள்ளை, நல்ல சொத்து, நல்ல மரணம், இது மட்டும் போதும். இதுதான் சிந்துகிற துணிக்கை. இதுல திருப்தி அடையாதவங்க ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகளானால் சிந்துகிற துணிக்கை அல்ல, கிச்சன்ல போய் எவ்வளவு வேணுமோ எடுத்து சாப்பிடலாம். அப்படித்தானே? டேடி மம்மி அவங்களுக்கு இருக்கா இல்லையா, அக்காளுக்கு மீன் இருக்கா இல்லையா, ஒன்றும் பார்க்கண்டா, வயிறு பசிச்சா சாப்பிடலாம். ஆனா சிந்துகிற துணிக்கை அப்படி அல்ல, மண்ணில் புரண்டு இருக்கும். இன்னைக்கு அநேகர் விரும்புவது துணிக்க மட்டும் போதும். ஆமென். பரலோகம் வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், சோதரம் மரித்த பின்பு நித்திய வாழ்க்கை வேண்டாம். இவர்கள் யாருன்னா, ஆமென், எஜமான் சிந்துகிற துணிக்கையை விரும்புகிறவங்க. இங்க யாராவது அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நம்ம துணிக்க சாப்பிட்றவங்க கிடையாது, எஜமானுக்கு மேசையில் உட்கார்ந்து சாப்பிட தகுதி உள்ளவர்கள். ஒரு சொல்லுங்க பாப்போம். சில சொல்லுவாங்க, இந்த பரலோகத்தில் ஒரு ஒட்டு திண்ணையில் இடம் கிடைச்சா போதும். பரலோகத்தில் சிட் அவுட்டே கிடையாது. சிட் அவுட்டு சிட் அவுட்டு சிட் அவுட்டு சிட் அவுட்டு. எனக்கு விவரம் வந்த பிறகுதான் ஆங்கில வார்த்தையின் உண்மை புரிஞ்சது. சிட் அவுட்டுன்னா யாராவது வெளியிலேருந்து வந்தா சிட் அவுட்டு, நீ உள்ள வராத. ஆனால் இன்றைக்கு சிட் அவுட்டு, ஆமேன், அவுட்டு அவுட்டு இன்னும் அப்படி ஒன்றும் கிடையாது. சில வீட்டில் சிட் அவுட்டே கிடையாது. நம்ம பிரகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கிடையாது. நம்ம எல்லாரும் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற தேவன் பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எஜமான் மேசிலிருந்து விழுகிற துணிக்கிய சாப்பிடுறவங்க கிடையாது, எஜமானோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறவர்கள். அநேகர் நம்ம எச்சிலை சாப்பிடுவது போல அது போதும் நினைக்கிறாங்க. எத்தனை விரும்புறீங்க? பரலோகத்தை விரும்புறலாம் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு சொன்னார், அழிந்து போகிற பிரதர் சொல்லுங்க, அழிந்து போகிற அழிந்து போகிற போஜனத்திற்காக ஆமீன் கிரியை நடைப்பிக்காதீங்கள். இந்த எச்சில் எல்லாம் அழிந்து போயிடும். சோதரம், எச்சில் எல்லாம் அழிந்து போயிடும்.
எச்சல் என்பதை நான் சொல்றேன் இம்மைக்குரிய வாழ்க்கை. ஏசப்பா சொன்னார், உடைக்காக நான் சொல்லும் பார்த்தீங்களா, உங்க பிள்ளையோ யாரோ வீட்லேயோ திருமண வீட்லேயோ அந்த குழம்பு ஊத்துறவன் கூட ஊத்தாதனால சண்டை போட்டா என்ன மனுஷன் இவர், எச்சி காரியத்துக்கு கொலோக்கியல் வேர்டு கிராம பாஷை, இந்த எச்சி காரியத்துக்கு இந்த ஆள் என்ன செய்கிறார், சண்டை. சொல்லியிருக்கிறீங்களா என்ன காரியம், அப்படி அர்த்தம் என்ன, லட்சியா எச்சியா? நீங்க சொல்லியிருக்கிற மட்டும் வரல சொல்லுங்க பார்ப்போம். என்ன பிள்ளை காலேஜ் படிச்சிருக்குதியே, இந்த எச்சி காரியத்துக்கு வழக்காடுதியே. அல்லேலூயா. இயேசு சொல்றார், இந்த எச்சி காரியத்துக்காக நீ கவலைப்படுறியே, உடைக்காக கவலைப்படுறியே, ஆண்டு பார்வைக்கு இது என்ன காரியம்? உணவுக்காக கவலைப்படுறியே, வீட்டுக்காக கவலைப்படுறியே, இந்த எச்சி காரியத்தை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நான் கவலை இல்லைன்னு சொல்லல, ஆனா இது நமக்கு அதிக பாரமா இருக்கக்கூடாது. இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இந்த காரியம் நமக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும், நேற்றைக்கு ஸ்டீம் பாம்பு புட்டு போட்டாச்சு, நேற்றே பயலும் வீட்டுக்காரரும் ஒரே திட்டு. அல்லேலூயா. நாளைக்கு தோசை தான் போடணும். யாரு விரும்புறது? அம்மா விரும்புவது. சோத்திரம். அடுத்த நாள் இட்லி தான் போடணும். நேற்று தோசை சாப்பிட்டு பிள்ளைகள் திட்டாங்க. இந்த கவலை யாருக்கு? அம்மா சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு அடுத்த நாளுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணணும், நான் ஜெபிக்கணும். அஞ்ஞானிகளை போல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். கானானிய ஸ்திரீ சொல்லுகிறார், எஜமான் சிந்துகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. பாருங்க, அந்த காலத்துல நாய்களுக்கு மதிப்பில்லை. இன்னைக்கு மனைவி உட்கார்ந்து போகிற சொத்து. நம்ம ஊர்ல டிரைவிங் ரைட் சைடு, அப்படிதானே? வெளிநாட்டில் இடது சைடு. மனைவி உட்கார்ந்து இடது சைடு போகணும். புருஷன் கார் ஓட்டுறாரு, ஆனால் மனைவியை காணல. ஒரு நாய் நாக்க நீட்டிட்டு குத்த வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. குளிக்க போகும்போது நாயாக்கம் பாதுகாப்பு போகுது. சோப்பொட்டி தூக்க வேண்டிய பிள்ளை இல்லை, இப்போ நாய் கடிச்சு கொண்டு போகுது சோப்பொட்டியை. அல்லேலூயா. என்னை அதிர்ச்சி அடைய பண்ணின ஒரு சம்பவம். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு. ஒரு முறை அவர் வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க போன போது, இதுவரைக்கும் அவங்க மகளை மக்களேன்னு கூப்பிட்டதே கிடையாது. ஆனா தான் வளர்க்கிற நாயை மக்களேன்னு கூப்பிட்டார். இந்த காது கேட்டு 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் எனக்கு கேள்விக்குறியா இருக்குது. பெத்த பிள்ளைய பார்த்து நாமே மக்களேன்னு கூப்பிடாத அப்பா, வளர்க்கிற நாயை பார்த்து மக்களேன்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அர்த்தம் அது சோத்திரம், பெற்ற பிள்ளை நன்றியோடு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா நாய் பாருங்க, ஒரு பிஸ்கட் கொடுத்தாலும் வாழ ஆட்டுது. ஆமென். பெற்றோருக்கு நன்றி அறிந்துள்ளவங்களா இருக்கணும். கையை உயர்த்தி வரலையா? எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், நீங்களும் நானும் எச்சிலை சாப்பிடக்கூடிய கிடையாது. ஆமென். மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பரலோக நம்பிக்கைக்காய் வாழுகிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இது எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எனக்கு வேதத்தில் பிடித்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை சிந்திக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் சவுலுடைய தலைமுறை முழுவதும் அரசாட்சி செய்ய முடியாத தலைமுறையாய் மாறிற்று? ஆண்டவர் விரும்பினார், என் தாசனாகிய தாவீதை எதிர்க்கிற ஒருத்தனை இருக்கக்கூடாது. மேவி போசேத்து மட்டும் கால் முடவன் ஆகலைன்னா தாவீதால சரியா ஆளுகை செய்ய முடியாது. ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். அதிலிருந்து என்னோடு ஆண்டவர் பேசினது, தேவதேவு, நீ சரியா வாழலைன்னா உன் தலைமுறைகளே ஆளுகை திறனை இழந்துருவாங்க. தகப்பன் சரியா வாழாததுனால
மகன் மரித்து போனான், யோனத்தான். யோனத்தானுக்கு ஒரு மகன் உண்டு, மேவிபோசேத்து. அவன் தாவீது அவனை சுமந்து கொண்டு போகும்போது விழுந்து 2 காலும் முடவனாய் மாறிற்று. அல்லேலூயா. இப்ப தாவீதை எதிர்க்க யாரும் இல்லை. இப்போது மேவிபோசேத்தை தாவீது விசாரிக்கிறான். அவன் மேவிபோசேத்து சொல்றான், செத்த நாயை போன்ற என்னை நினைவு கூற நான் எம்மாத்திரம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நீ செத்த நாய் அல்ல, என் எச்சிலை பொறுக்கி சாப்பிடக்கூடியவன் அல்ல. உன் தகப்பன் அநியாயம் செய்தான். உன் தாத்தா அநியாயம் செய்தான். உன் தகப்பன் என் சிநேகிதன். உங்க அப்பா உன் தாத்தா என்னை கொல்ல நினைக்கும் போது என் ரகசியமா எனக்கு சொல்லி தருவா. உன் தகப்பன் இருக்கிற அன்பினால் நீ சாகிறது வரைக்கும் என்னுடைய மேஜையில எச்சில சாப்பிட மாட்டாய், நீ ஆகாரத்தை சாப்பிடுவாய். ஒரு சொல்லுங்க பாப்போம். 2 காலும் முடமனானவனுக்கு உள்ள சொத்துல பங்கு கொடுப்பாங்களா? ராஜா கட்டளை போட்டா மேவிபோசேத்துக்கு எங்கெல்லாம் நிலம் இருக்கிறதோ அதையெல்லாம் கைவசப்படுத்தி மேவிபோசேத்துக்கு கொடுங்கள். கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பிரதர்ஸ், சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம். தீமை செய்யாட்டால் நன்மை செய்யாட்டாலும் தீமையாவது செய்யாம வாழுவோம். நம்முடைய பிள்ளைகள் மேல் கருணை காட்டுகிற உள்ளங்கள் எழும்பும். ஒரு சொல்லுங்க பாப்போம். அதிக துஷ்டனா இராதே, உன் காலத்துக்கு முன் ஏன் சாக வேண்டும். எனக்கு பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது வார்த்தை பிள்ளைகளா மாறணும். அப்ப என்ன கிடைக்கும்? என்ன சுதந்திரம்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள. சொல்லுங்க ஆமென். ஒரு பாஸ்டர் கேட்டாராம் விசுவாசி இடத்துல, இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? உன்னை வாளாக்காமல் தலையாக்க வேணா சொல்லி சொல்லி மறக்காம இருந்திருக்கும். சுமக்கிறார். அப்படியா? எத்தனை சுமந்தாரு? 4 மாசம் சுமந்து கொண்டு வந்திருக்கு. அவர் ஏன் சுமக்கணும்? நம்மால நடக்க முடியாது, நம்மால கடந்து வர முடியாது. அநேக பாதைகளை கர்த்தர் சுமந்தார். விசுவாசியை பார்த்து பாஸ்டர் கேட்டாராம், பொதுவாக எங்களுடைய நம்ம சர்ச்சுக்கு வர விசுவாசி வீட்டுக்கு போனால் எங்கே நம்முடைய கலண்டர் இருக்குது? இல்லைன்னா கேள்வி, ஒய் ஏன் நம்ம கலண்டர் அங்கே இல்லை? உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம், எங்களுக்குள்ள கேட்போம். நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசன போர்டு எங்கே இருக்கு? சிலர் அந்த கிரில்ல வரிசையாக வச்சிருக்கிறாங்க, சில மேலையெல்லாம் தொங்க வச்சிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் 1 இயராவது உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கட்டும். இந்த வருஷம் சிறுசாக தந்துட்டோம் வாக்கு, அடுத்த முறை பெரிய வாக்குத்த போர்டாக தரலாம். அடுத்தன எங்கேயாவது தூக்கி ஒழிச்சிருந்தா இந்த வருஷம் உள்ள வாக்குத்த போர்டை ஃப்ரெண்டில் கொண்டு வைங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, பாஸ்டர் கேட்டாரா வாக்குத்த போர்டு எங்க? ஸ்தோத்திரம். சொன்னாங்களா, எல்லாம் கிச்சனில் சாக்கில் அடைச்சி போட்டிருக்கு. வாக்குத்தத்தம். நாங்கள் மெசேஜ் பலிபீடத்தை கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்குமா? நீங்கள் சுதந்திரவாளியா மாறணும். பிள்ளைகளா மாறினா பலிபீடத்திலிருந்து கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு பேசுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை சுமப்பார். கண்டிப்பா நீங்க சுமக்கிறத உணர்வீங்க. அல்லேலூயா. எனக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 25 அதிகாரம் 5-6 வசனத்துல 5 வசனம் வாசிங்க துரிதமா. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஒரு சொல்லுங்க பாப்போம். இயேசுவை நம்பாத எல்லாருக்கும் நன்கொடை கொடுப்பார். வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், வேலை கொடுப்பார், நல்ல திருமணம் கொடுப்பார். கொடுத்து ஈசாக்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது என்று தூரத்தில் இருத்துவார். பக்கத்தில் கேளுங்க, நன்கொடை வேணுமா சுதந்திரம் வேணுமா? கொடையா? நன்கொடை. அல்லேலூயா. சரி, இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்களே.
எதுக்கு பாஸ்டர்? நாங்கள் என்ன வச்சு ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறோமா நன்கொடை பிரிக்கக்கு? நன்கொடை கிஃப்ட், பரிசு. கவனிங்க, இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்கிறேன். அநேகருக்கு நன்கொடை போதும். ஆண்டவர் நன்கொடையா ஒரு வீட்டை தந்தாருன்னா சொல்லுவாங்க, வீட்டுக்கு மேலே ஒரு ரூம் கட்டி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர். வீடு தந்ததை விட ஜெபமும் எல்லாம் போச்சு. நல்ல ஒரு கார் தந்தாருன்னா அப்படி செய்வேன் ஆண்டவர். நன்கொடை மேல் பிரியப்பட வேண்டாம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்க. சிலருக்கு நம்பிக்கைன்னா, நான் மனம் திரும்பல, ஞானஸ்தானம் எடுக்கல, பரிசுத்தமாக வாழல, கேட்கறதெல்லாம் குவாரி வாரி தர்றாரு. நன்கொடை. ஐஸ்வர்யம் கேட்டான் பார்த்தீங்களா? லாசர் ஆபிரகாமை பார்த்து, எனக்கு அவன் லாசரு தன்னுடைய விரல் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணணும். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? அங்கிருந்து இங்க வர முடியாம பெரிய ஒரு பிளவு இருக்குது. இயேசு வருவார். வலது பக்கம் நிற்கிறவங்களை பார்த்து பிதாவின் ராஜ்யத்துக்கு போங்கன்னு சொல்லுவார். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை நன்கொடைகளை கொடுத்து நரகத்தில் தூரத்தில் கொண்டு போடுவார். நன்கொடை கேட்குறீங்களா? ராஜ்யம் வேணுமா? ஒரு சொல்லுங்க பாப்போம். உண்மையில பேசுறேன். நிறைய மக்களுக்கு என்ன தேவைன்னா நன்கொடை. தட் இஸ் எனஃப். நன்கொடை போதும். ஜோமண்ணோமா ஒரு வீடு தந்துட்டாரா? ஜோமண்ணோமா நல்ல ஒரு வாகனம் தந்துட்டாரா? ஜோமண்ணோமா பிள்ளைக்கு நல்ல 100க்கு 100 மார்க் தந்துட்டாரா? இது போதும். ஆனால் ஈசாக்கு சுதந்திரவாளி. மற்றவங்க எல்லாரும் நன்கொடை வாங்கி பேசாம என் பிள்ளைய இனி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று தூரத்தில் இருக்க வச்சுட்டாரு. நாங்கள் சொல்றேன், எத்தனை பேர் தூரத்தில் போக விரும்புறீங்க? எத்தனை பேர் பக்கத்தில் இருக்க விரும்புறீங்க? இயேசுக்கு பக்கத்தில் இருக்க விரும்புறேன். ஒரு இல்லை சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் ஜீவனா சொல்லலாமே. இயேசுக்கு பக்கத்தில் இருக்க விரும்புற ஒரு இல்லை சொல்லுங்க பாப்போம். நீங்க நன்கொடையிலே திருப்திப்பட்டால், இம்மைக்குரிய நன்மையிலே திருப்திப்பட்டால், நீங்க நன்கொடையை விரும்புறவங்க உங்களை தூரத்தில் அனுப்பிடுவாரு. ஆனால் நன்கொடை எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு தேவனுடைய சுதந்திரம் முக்கியம்னா, ஈசாக்கு அப்பாவோடு இருந்தது போல உங்களோடு தேவனோடு நீங்க இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நன்கொடைகளுக்காக மக்கள் எங்கெல்லாம் ஓடுறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், ஆவிக்குரிய சபையில நீங்க வந்துட்டீங்கன்னா எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த இடத்தில் உங்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. நன்கொடை என்ன புரிஞ்சுதா? சோதரா, ஆகவே நன்கொடைக்காக நீங்க மயங்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, இன்னொரு வார்த்தை இருக்கிறது. 2 நாளாகமம் 21:7 யோராம் சேஷ்டபுத்திரனானபடியினால் ராஜ்யத்தை கொடுத்தார். யோராமுக்கு இன்னும் பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களை நன்கொடை கொடுத்து அனுப்பிவிட்டார். ராஜ்யத்தை விரும்புகிற எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். என்ன பாஸ்டர் ராஜ்யமா? மதுரை பகுதியிலே சுவிசேஷ ஊழியம் செய்த ஊழியக்காரர் ஒரு நாள் ஒரு முதியோரை பார்த்து சொன்னாரா, தாத்தா, ஏசப்பா உங்களுக்கு பரலோகத்தில் சிங்காசனத்தை தர போறாரு. என்ன தர போறாரு? சேர்ல இருக்குன்னு சொல்லுங்கம்மா. என்ன இருக்கிறாங்க சேர்ல? இது போல உள்ள சேர்ல இது கொஞ்சம் பலமா இருந்தா ஒடிஞ்சு கீழே விழும். ஆமாம், சிங்காசனம். புது பெண் புது மாப்பிள்ளைக்கு வச்சிருப்பாங்களே சேரு. ஆமேன். பிரதமர் இவர்களுக்கு சேர் வச்சிருப்பாங்கல்ல, அப்படி சேர் தருவார். உங்களுக்கு சிங்காசனம் தருவார் தாத்தா. தாத்தா சொன்னாராம், இந்த பூமியில உட்கார குறுங்கட்டி தராத தெய்வம். குறுங்கட்டின்னா வேற ஒன்று நினைச்சிடாதீங்க, சின்ன ஸ்டூல். பாத்திரம் விளக்கும் போது உட்காரும் பார்த்தீங்களா? குறுங்கட்டி. என்ன கட்டியது? இந்த பூமியில குறுங்கட்டி தராத தெய்வம் உட்கார சிங்காசனம் தர போறாரா? போவோம் உமக்கு சிங்காசனத்தை கொண்டு. இதை எதுக்கு சொன்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ராஜ்யம் வேணுமான்னு கேட்டால் செலவுவா வேணும். கொஞ்சம் சந்தோஷமா சொல்லாமே. நீங்க எல்லாம் பரலோகத்து போயிருக்கிறவங்களா? அல்லேலூயா. அதை சொல்லும்போது சந்தோஷம் வர வேண்டாமா? இப்போ கொஞ்சம் அலையிலே வர. நமக்கு நன்கொடை அல்ல, நமக்கு ராஜ்யத்தே தரப்போகிறார்.
இந்த பூமி என்ன ஆக போகுதா சொல்லுங்க? இந்த 2024 இந்த வெப்பம் எதுக்கு தெரியுமா? இந்த பூமி வெந்து உருகும். கக்கினியும் வேண்டாம், கந்தமும் வேண்டாம். இந்த பூமி வெந்து உருகும். 10 ஆண்டுகளில் 4 மடங்கு கூடுமா? கூடுனா நம்ம என்ன ஆக போறோம்னு தெரியல. இப்பவுமே ஆம்லேட் சரியாகுதான். ஆம்லேட் உண்மையை போய் நம்ம போட்டு பார்க்கல. தீ வைக்காம ஆம்லேட் ரெடி ஆகுதான். கவனிங்க, இனி கஞ்சி வைக்கலாம். கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு ஒன்று வேண்டாம். வெயிலில் கொண்டு வச்சா போதும், அதுக்கு பாட்டில் பாயில் ஆகி சாப்பிடலாம். ஆனால் நம்ம இருக்க மாட்டோம், நம்மால் வாழ முடியாது. நான் பகல சொன்னேன், மனிதனுடைய சரீரத்துள்ள அவயத்தில் மென்மையான ஒரு உறுப்பு தான் மூளை. என்ன மூளை? படித்த ஒருவர் சொன்னார், ஏன் இந்த அதிகாரிகளை ஏசி ரூமில் கொண்டு வச்சிருக்கணும்? ஏன் தெரியுமா? ஏன் மேனேஜரை மட்டும் ஏசி ரூமில் கொண்டு விசாரிச்சிருக்கு? அவங்களுக்கு நிறைய டென்ஷன் வரும். இந்த இந்த மூளை, நம்முடைய உடம்பு, தலை ஹீட் ஆனால் ஓவர டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால தான் அவங்கள குளிர்சாதன பெட்டிக்குள்ளே கொண்டு வச்சிருக்கு. அப்போ இனி ஹீட்டு கூடனா என்ன ஆகும் நம்முடைய தலையெல்லாம்? அம்மா சொல்லுங்க, அது எங்கே இடைவெளி இல்லாமல் கொண்டு வச்சிருக்காரு உள்ள தலை. உங்களுக்கு மூளையை பார்த்துருக்கா? ஆட்டுக்க மூளை வரட்டி சாப்பிட்ருக்குல்ல? அது பலவீனமற்ற ஒன்று, பலன் இல்லாத ஒன்று. இந்த 4 மடங்கு சூடு கூடுனா கண்ணும் மூளை என்னான்னு தெரியல. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. எத்தனை பேர் ராஜ்யத்தை பெற விரும்புறேன்? ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். இன்னும் அல்லையா வரல? நாங்கள் இந்த முருங்கவிளையில் இருப்போம் நினைக்கிறீங்களா? முருங்கவிளை அல்ல, நமக்கு சொந்த பூமி, நமக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்பிக்கை உள்ள அல்ல சொல்லுங்க பாப்போம். அதாவது இது திடீர்னு நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இந்த விமானம், ஹெலிகாப்டர் டக்குன்னு எழும்பிடும். விமானம் ஏன் ஓடுது? விமானம் ஏன் ஓடுது? பிரதர் சொல்லுங்க, ஏன் ஓடுது? அதுக்கு ஒன்று எனக்கு தெரியாது. நான் போன பெல்ட்டை போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துரு. ஏன் ஓடுது சொல்லுங்கம்மா? ஏன் ஓடுது? அது ஓடுனாதான் அடுத்து பறக்கக்கு முடியும். இதுபோல விசுவாசிகளாகி நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போதே வசனத்தை சொல்லும்போது அறிக்கை பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணி ஆமேன்னு சொல்லணும். கல்பனா சவுலா, பஞ்சாபை சேர்ந்த பெண்மணி, விண்வெளிக்கு போனான். அவள் +2 படித்து கொண்டிருக்கும்போது அவள் சொல்லுவாளாம், நான் ஒரு நாள் நிலவில் இருப்பேன். எங்கே இருப்பேன் சொல்லுங்க? எங்கே இருப்பேன்? அப்படியே பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நீ விஞ்ஞானியா மாறக்கூடாது. அவள் ஸ்கூலில் சொல்லலாம், சக பிள்ளைகளை பார்த்து, நான் ஒரு நாளில் விண்வெளியில் இருப்பேன். ஏன் நாம் அறிக்கையிடக்கூடாது? நான் ஒரு நாளில் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். கைவி சொல்லுங்க, அல்லையில சொல்லக்கூடாது. எத்தனை சொல்றீங்க? நான் ஒரு நாளில் பரலோகத்தில் இருப்பேன், நான் ஒரு நாளில் பரலோகத்தில் இருப்பேன். இஞ்ச டோட்டலாக நம்பிக்கை இல்லை. அங்கே வர மாட்டாங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இங்கே இருக்க போறீங்க. நம்பிக்கை இருந்தால் எல்லாரும் சொல்லணும், நான் ஒரு நாளில் பரலோகத்தில் இருப்பேன், ஒரு நாள் நான் இயேசுவோடு இருப்பேன், இயேசுவோடு இருப்பேன், அவர் பக்கத்தில் இருப்பேன். கை உயர்த்தி வரலையா? நன்கொடை தந்தா எங்கே கொண்டு போயிடுவார் சொல்லுங்கம்மா? அப்போ இன்றைக்கு நன்கொடை, மனம் திரும்பல் வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், ஞானஸ்தானம் வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறவர்களுக்கு நன்கொடை தருவார், தந்துட்டு தூரத்தில் கொண்டு போயிடுவார். ஆனால் ராஜ்யத்தை விரும்புகிற பிள்ளைகளை பக்கத்தில் வச்சிருப்பார். ஏன் நாங்கள் இந்த ஊழியம் செய்கிறோம்? ஒரு நாள் வரும், அவர் எங்களை பக்கத்தில் வச்சிருப்பார். ஆமென். ஒரு தகப்பனானவன் தன்னுடைய எஜமானவன் தன்னுடைய வேலையாளை கனம் பண்ணுவது போல கர்த்தர் ஒரு நாள் எங்களை கனம் பண்ணுவார். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ராஜ்யத்துக்குள் வாருங்கள் என்று சொல்லுவார். சரி, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும், ஃபர்ஸ்ட் யாரா மாறணும்? இன்றைக்கு இந்த இடத்துல தம்பிமா கவனிங்க, பிள்ளையா மாறல, கிறிஸ்தவனா இருக்கிறீங்கன்னா ஏசப்பாவை நம்பி சுதந்திர வேலையா மாறிடுங்க. உங்களை ஃபர்ஸ்ட் திருப்தியாக பண்ணுவான். உங்களோடு படிக்கிற பிள்ளைகள் யாருக்கு வேலை கிடைச்சோ இல்லையோ உங்களை முந்தி திருப்தி அடைய பண்ணுவான். நம்பிக்கை இருந்தா கையை கொட்டி தோத்திரம் பண்ணுங்க.
விசுவாசிச்சா நீங்க ஸ்தோத்திரம் பண்ண, அது உங்களுக்கு பலிக்கும். சரி, ரெண்டாவது கவனிங்க, ரோமர் 4:13. ரோமர் 4:13, 14, 15. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தம் அவமாகும், மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. 14 வசனம் அதனா 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடிக்கும் அது விசுவாசத்தினாலே வருகிறது, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சன்னதியார் மாத்திரம். கவனிங்க, ரெண்டாவது, முதலாவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா பைபிள்ல எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கு? எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கு? நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. பைபிள் படிக்கும்போது வாக்குத்தத்தை நம்பி வாசிச்சவங்க எல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்தை ஒன் பை ஒன், ஒன்றொன்றா நீங்க அனுபவிக்க வேணும்னா நீங்க அதற்கு சுதந்திரவாளியா மாறணும். சுதந்திரவாளியா மாறணும்னா யாரா மாறணும்? பிள்ளைகளா. ரெண்டாவது, வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் விசுவாசம் வேணும். என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? இப்ப நாங்க ஸ்தோத்திரம் இங்கிருந்து பிரசங்கம் பண்றோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த போர்டு தர்றோம். நீங்களும் வந்து வாங்கிட்டு போயாச்சு. கேட்கும் போதும் விசுவாசம் இல்லை, வீட்டில் கொண்டு வச்சு வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசம் இல்லை அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யாது? பலிக்காது. டாக்டர் நல்லவர் தான், மருந்தும் குவாலிட்டி மருந்து தான், ஆனா உங்களுக்கு அது பலிக்கலை. அல்ல சொல்லுங்க பாப்போம். சோதர கவனிங்க, இந்த பழைய ஆட்கள் பச்சிலை மருந்து பறிப்பாங்க. இதிலே பார்த்துருக்கிறீங்க, இதிலே பறிச்சிருக்கிறீங்க. பச்சிலை மருந்து என்னக்கா செய்கிற? என்ன இல்லை, சும்மா நம்ம அவங்க அந்த பேரை சொல்ல நம்ம இது எங்க வீட்டுக்கு முன்ன நிறைய நிக்குது அப்படி சொல்ல அந்த மருந்து பலிக்காதான். புரிஞ்சுதா? ஏன் நீங்க பச்சளை பறிக்க போகும்போது ஒரு ஆள் கேள்வி கேட்கும்போது அவன் சோத்திரம் சில சொல்லிடுவாங்க இது ஒரு மருந்துக்குன்னு, அவன் ஞானம் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேட்குற அக்கா இதுவா எங்க வீட்டுக்கு முன்ன நிறைய குறுத்து நிற்குது அப்படி சொல்லிட்டாலே சோத்திரம் வெட்ட அந்த மருந்து சொல்லு சேல இருக்க சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, பலிக்காது. அதுபோல ஊழியக்காரங்க வாக்கு தத்துவத்தை பிரசங்கம் பண்ணும் போதும் நமக்கு தெரியாத வாக்கு தத்தமா நானும் 1000 ஸ்தோத்திரத்தை போல 1000 வாக்குத்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறேன். இவர் ஒரு வாக்குத்தை சொல்லிட்டு பலிக்கும் பலிக்குன்னு சொல்றாரு. நான் சொன்னது புரிஞ்சவங்க அல்ல சொல்லுங்க பாப்போம். வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, பலிபிடத்தில் இந்த ஊழியக்காரங்க பிரசங்கிக்கும் போது அதை விசுவாசத்தோடு கேட்கணும். இந்த வாக்குத்தத்தமா ஒரு தாய் தன் பிள்ளை சுமப்பது போல உங்களை சுமப்பா. நான் எத்தனை முறை பாட்டு பாடி இருக்கிறேன், ஒரு தாய் பாட்டெலாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் போர்டா இருக்கும். அதுக்கு நீங்க சுதந்திரவாளியா மாற முடியாது. கையை உயர்த்துறல இல்லையா? இன்னும் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். ரோமர் 4:17 இந்த ஆபிரகாம் கவனிங்க எப்படி விசுவாசிச்சானா, பிள்ளை இல்லை இல்லாதவைகளை செயலுக்கு சொல்லுங்க, இல்லாதவைகளை எப்படி அழைக்கிற தேவனா சொல்லுங்க, இல்லாதவைகளை எல்லாரும் கண்டிப்பா அறிக்கை பண்ணி ஆகணும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம். இல்லாதவைகளை நம்ம இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம். ரோமர் 4:18 அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கையை கொட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நம்புவதற்கு பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நடக்குமா? நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படி சொல்லும் பார்த்தீங்களா? நல்ல கல்வி கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான் சாட்சியை சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம சர்ச்சில் வர தம்பி ஸ்டீபன் குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். ஆமென். சுமார் 12 லட்சம் ரூபாவுக்கு மேலே அவங்க செலவு பண்ணாங்களா? அநேக மருத்துவங்களை 12 lakhs rupees, 12 லட்சம் ரூபாய். என்றைக்கு அந்த தம்பி சபையிலே வருவதற்கு, இருதயத்தில் பல கஷ்டம் இருந்தது, அற்புதம் நடக்கலே, வருவதற்கு அவன் ஒப்பு கொடுத்து காலடித்து வைத்தானோ, ஆண்டவர் வார்த்தையை தந்தார். மலடி என்று சொன்னவளுக்கு இது 6ஆம் மாதம். ஜெபிச்ச எனக்கே நம்ப முடியல. இது நடக்குமா நடக்காதா? எந்த இடத்துல எல்லாம் மருத்துவம் செய்ய போனார்களோ, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. அதே போலதான் ஆபிரகாமுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் விசுவாசித்தான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியக்காரங்க இந்த மெசேஜை கொடுக்கும்போது இந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது, எதிராக இருக்கலாம். ஆனால் விசுவாசித்தால் தலைகீழா சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. நாம் இருக்கிறதிலும் இருந்தால் போதும் என்று நினைத்தால் ஏன் சர்ச்சைக்கு வரணும்? நம்முடைய வாஞ்சையெல்லாம் ஒருபடி இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு தானே சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு தானே செய்தி கொடுக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கால வரைக்கும் இன்னைக்குள்ள செய்தி எனக்கு கிடைக்கல. ஆண்டவரே என்ன சொல்ல? ஊழியக்காரங்க பொறுத்தவரையில் சொதிரம் அந்த ரேமா வார்த்தை கிடைச்சாதான் பைபிளத்தில் சிங்கமா நிற்க முடியும். அது ஊழியக்காரங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா மெசேஜ் நடக்கும். ஆண்டவர் என்ன செய்ய? ஜனத்துக்கு நிற்கணுமே. கடைசி நிமிடம் என் ட்ரெஸ் அயன் பண்ணி நிற்கும் போது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திர வழியாக மாறி இருக்கிறீங்களா? அந்த வார்த்தை பேசு. அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அப்பதான் புரிஞ்சுட்டேன், இந்த வார்த்தை அநேகரை மாற்ற வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஏதோ சும்மா வரல, ஏதோ பைபிளை புரட்டி அவன் பக்கமா புரட்டி ஏதோ யோசித்து புஸ்தகத்தை எல்லாம் படித்தல. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஜெபிச்சேன். ஆனால் இன்னைக்கு செய்தி கிடைத்தது காலமே 8:15 மணிக்கு. ஜெபம் பண்ணு. சில நேரம் அப்படிதான் ஆண்டவர் செய்கிறார். நேரமா தரல, ஆனால் அந்த வார்த்தைகளை வல்லமுள்ளதாய் மாற்றுகிறார். இன்னைக்கு 2வது வார்த்தை, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்க வேண்டுமானால், வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டுமானால் நீங்க சின்ன பிள்ளையை போல விசுவாசிக்க. இப்போ உள்ள சின்ன பிள்ளையெல்லாம் விலங்கு பிடிச்ச பாட்டிகளாகும். முன்னையெல்லாம் இப்போ எல்லாம் நம்ம மொபைல் ஃபோனை காமிச்சு ரைம்ஸ் பாட்டு பாடுது பார்த்தீங்களா? சோதரம். முன்னையெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி சாப்பாடு கொடுத்தோம்? உமாங்கி வாரானா அதுக்கு உள்ள 2 படி போட்டு தண்ணி ஊற்றி. சின்ன பிள்ளை என்ன சொல்லுது? அம்மா தான் சொல்லி உமாங்கி வாரான்னு சொன்னாலும் உமாங்கி அம்மா. இப்ப ஏமாத்த முடியுமா? சில பிள்ளை அம்மா நீ கள்ளி, நீயே உமாங்கி. சின்ன பிள்ளை நம்புது. அல்லேலூயா. அமெரிக்கா ஸ்ரீலங்கா பக்கமா இருக்கு. ஓ ஒண்டர்ஃபுல். அமெரிக்கா சொத்து எங்க பக்கம் இருக்கு? சிங்கப்பூர். உடலை சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு இடத்திற்கு போகும்போது சொத்திரம் கவனிங்க, பாட்டி இடத்துல பேரன் அந்த வேர்ல்டு மேப்பை காட்டி, பாட்டி சொத்திரம் இந்தோனேஷியா எங்க சொல்லுங்க அப்படி கேட்குறான். சின்ன குட்டி பையன். நாங்கள் அங்கே இருக்கிறோம். பாட்டி கிராண்ட்மா அப்படிதானே, இந்த இந்தோனேஷியா எங்கே சொல்லுங்க, ஆப்பிரிக்கா சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லலை. உங்களுக்கு இவ்வளவு படித்தோம், இது தெரியலையே, எதுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பாட்டியை பார்த்து குட்டி பையன் கேட்குறான். அல்லேலூயா. ஒவ்வொரு மேப்பாக காட்டி இது எங்கே இருக்குன்னு கேட்குறான். அல்ல சொல்லுங்க பார்ப்போம்.
நான் சொல்வது பழைய காலம். உம்மாங்கிட்டு சொல்லி அம்மா பிள்ளை ஏமாத்திருப்பேன். இப்போ ஏமாற்ற முடியும். ஆனால் ஒன்று அம்மா சொல்லிட்டா பிள்ளைகள் அப்படியே நம்புது. இப்போ நமக்கு குழப்பம் என்னென்னா, இயேசு சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறதுனால அவங்களுக்கு குழப்பம். எனக்கு கண்ணே தெரியல ஏசப்பான்னு சொன்னா உங்களுக்கு வெளிப்பாடு வரும். ஆனால் நீங்க சொல்றீங்க எனக்கு கண்கள் நல்லாய் திறந்திருக்கிறது. இப்போ நம்முடைய குழப்பம் என்னன்னா, சோதரம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ விசுவாசிக்கணும், நம்பணும். கை வைத்தலை சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது வாக்குத்தத்த சுதந்திரிக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா. நான் எதுக்கு இந்த வாஞ்சோடு பேசுகிறேன் தெரியுமா? நம்ம சர்ச்சில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வாக்குத்தத்தம் பின்னால் இருக்குது. அநேகர் சுதந்திரிக்க முடியலை. ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். அநேகர் பிள்ளைகளாக மாறாதல சுதந்திரிக்க முடியலை. அநேகர் விசுவாசிக்காதபடி சுதந்திரிக்க முடியலை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. ரோமர் 4:19 சரீர பலகீனத்தை குறித்து நம்ம கவலைப்படுவோம். ஸ்தோத்திரம். காலம் எழும்பும்போது தலை சுற்றுதா, ஓஹோ ப்ரெஷர் லோவாக இருக்கும் போல இருக்கு, சுகர் லோவாக இருக்கும் போல இருக்கு, அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. எல்லாம் சேர்ந்து அலை சொல்லுங்க. விசுவாசத்தில் பலகீனம் இல்லாதவரெல்லாம் ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். கையை அசைத்து ஒரு அல்லேலூயா. அப்படின்னா என்ன? விசுவாசத்தில் பலம் இருந்தா ஒரு யான பலம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. சோதரா கவனிங்க. விசுவாசத்தில் பலவீனம் வந்துட்டா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கல சொல்லுங்க எல்லாரும்? பலவீனமா இருக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 4:21 ஆமீன், ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்ன? சாராள் கூடாரத்தில் நகைச்சாங்க. இந்த வாசிங்க பிள்ளைகள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. எல்லாம் கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் மனுஷன் அல்லவே. அல்லேலூயா. எங்க ஊழியத்திற்கு, எங்க குடும்பத்திற்கு, நம்ம சபையின் பிள்ளைகளுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். சொன்னவர் யாரு? 5 ஆண்டு ஆட்சியில் இருப்பவரா, இல்லை 50 ஆண்டு உலகத்தில் வாழ்கிறவரா? அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். சொன்னவர் யாரு? பிரதர் சொல்ல, யார் சொன்னவர்? 5 ஆண்டு ஆட்சியில் இருப்பவரா, 50 ஆண்டு உலகத்தில் வாழ்கிறவரா? அவர் நீண்ட ஆயுள்ளவர். நான் அதை நம்புறேன். எத்தனை நம்புறீங்க? எனக்கு வாக்குத்தத்தம் சொன்னவர் நீண்ட ஆயுள் உள்ளவர். அவர் சாகாதவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அவர் அப்படி நம்பினான். தேவனுடைய பிள்ளைகளே சோதரம். இன்னும் எபிரேயர் 11:11 ஆபிரகாம் என்ன சொன்னா தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா? எப்படிப்பட்டவரா? அது ஏன் அப்படி ஆபிரகாம் சொன்னா? உங்களிடத்தில் ஒருவர் ஏதாவது ஹெல்ப் தருவான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் சில நேரம் தராமல் இருந்திருக்கலாம். உண்மை பிசகி போனது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. ஆபிரகாம் நம்பின்னு சொன்னா, எனக்கு வாக்குத்தத்தம் தந்து சொன்னவர் பொய் உரையாத தெய்வம், கள்ளம் பறையாத தெய்வம். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லாதவர்? சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சில நேரம் நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த அக்காவை நம்பவே முடியாது. பார்க்க சொல்லுவோம், இவ சொல்றத நம்பாத அக்கா. ஃப்ரெண்ட்ஸா கூடும சொல்லுவோம், இவ இப்படி தான் சொல்லுவா, ஆனா செய்ய மாட்டான். சொல்லியிருக்கிறீங்களா? நம்பாத, இவ ரீல் விடுறா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இதில் சொல்ல போறீங்க, எனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க? கை உயர்த்தி. எனக்கு வாக்கு தந்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு வாக்கு தந்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்ல நீங்க கை சொல்லுங்க. எனக்கு வாக்கு தந்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்கிறவர். சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்கிறவர். என் பிள்ளைக்கு சொன்னதை செய்கிறவர்.
அவர் பொய் சொல்லாத தெய்வம், சொன்னதை செய்கிற தெய்வம். விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பார். எந்த ஒரு காரியத்துக்கு வாக்குத்தத்தம் தந்திருந்தாலும் நான் பார்க்கிறேன்னு கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கரெக்டாக நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா. நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் தங்கச்சியுடைய இந்த மாமா, என் மாமா வீட்டில் நான் இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே ஜெபிக்க வந்தார். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என் சிரசுக்கு மேலே கை வைத்து 16 வயதில் அவர் சொன்னார், தம்பி, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், உன்னை வெளி தேசத்தில் கொண்டு போய் பயன்படுத்துவேன். எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்ட ஆசைப்பட்டது போல ஒரு நம்பிக்கை இல்லை. 10ஆம் கிளாஸில் 16 வயதில் சொன்னவர் சரியா 35 வயதில் சரியா நிறைவேற்றினார். உங்களுக்கு புரியாம இருக்கா? ஒரு இல்லை சொல்லுங்க பார்ப்போம். அது சர்ப்ரைஸ், ஆச்சரியமான காரியம். ஏன் சொல்றேன்னா, அந்த சின்ன பருவத்தில் நான் நினைக்கிறேன், இவர் இப்படி சொல்றாரு, நமக்கு மார்த்தாண்டா நாகர்கோவில் தெரியும், வெளிநாட்டுக்கு கொண்டு போவாரா? ஊழியத்திற்கு ஓகே, அந்த அனுபவம், அந்த அழைப்பு எனக்கு உண்டு. ஆனால் இதெல்லாம் நம்ப முடியாதே அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் சிந்திச்சேன், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனால் சரியா 16 வயதில் சொன்னதை சரியா அவன் 20 ஆண்டு தாண்டி அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார். தைரியமா சொல்றேன், உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். 16 வயதில் சொன்னதை 36 வயதில் 20 வருஷம் உண்மை காத்து நிறைவேற்றினவர் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கு சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிற பிரதேஷ் கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். இங்க கொஞ்சம் விசுவாசம் வந்திருக்கு, அங்க கொஞ்சம் லோவா இருக்கு விசுவாசம். கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கலாத்தியர் 3:22 வாசிப்போம். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் நமக்கு நம்முடைய பகுதி என்னன்னா, விசுவாசத்தினால் பலிக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசத்தினால் பலிக்கும். கைவி தள்ளி சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன புரிஞ்சா பக்கத்தில் சொல்லுங்க. வாக்குத்தத்த போர்டு கிடைச்சது நல்லதான். வாக்குத்தத்த ஆராதனைக்கு சிலர் ஒவ்வொரு சர்ச்சா போவாங்க. அவங்க சபையில் வாக்குத்தத்தம், 2ஆம் தேதி அடுத்த சபையில் வாக்குத்தத்தம், 3ஆம் தேதி அடுத்த சபையில் வாக்குத்தத்தம். இப்போ ஆன்லைன் ஒன்று வந்திருக்கிறதுனால வாக்குத்தத்தத்துக்கு மேல் வாக்குத்தத்தம். இந்த ஊழியர் என்ன வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், இந்த சேனல் என்ன வருது, கேட்டு 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 ஆமாம் பிரயோஜனம் இல்லை. ஆமேன். விசுவாசித்தால் உங்களுக்கு பலிக்கும். நான் சொன்ன இத்தனை புரிஞ்சது. 2வது வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா, சுதந்திரமாக்கணுமா, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் வாக்குத்தத்தம் பலிக்கும். ஏன்? நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஒரு தாய் தன் பிள்ளை சுமப்பது போல அவன் கர்த்தர் நம்மை சுமப்பார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடை சுமப்பது போல கர்த்தர் நம்மை சுமப்பார். 4 மாதம் முடிந்திருக்கிறது, 5 மாதத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, நான் விசுவாசித்தேன், கர்த்தர் என்னை சுமந்தார். சரி, முதலாவது பிள்ளைகளானா வாக்குத்த சுதந்திரிக்கு ஒரு ரைட்டு கிடைக்குது. விசுவாசித்தால் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். 3வது 2 கொரிந்தியர் 7:11 நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் 2 கொரிந்தியர் 7:11 பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும். சரி, நான் சொல்றேன், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுனால் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். 3வது வாக்குத்தத்தம் நிறைவேற பரிசுத்தம் வேண்டும். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற பரிசுத்தம் வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஹோலி, கோலியா, ஹோலி 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 அப்படின்னா சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். ஆங்கிலம் சொல்லுவோமா?
ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஹோலி. சொல்லுங்க நீங்க, ஹோலி ஹோலி. ஏன் அப்படி 3 முறை? நமக்கெல்லாம் 1 முறை தான், அவருக்கு 3 முறை. நம்முடைய ஆண்டவர் ஹோலி ஹோலி ஹோலி. 3வது வாக்குத்தத்தம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? தானியேல் பாடினது போல, சாத்ரை மேஷாக் பாடினது போல சிலர் நல்லா ஜெபிக்கிறாங்க. சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன் அப்படின்னு சிலர். அது ஒரு கிருபை தான். அதுதான் கிருபை, அதுவே கிருபை. இவ்வளவு சுட்டரிக்கிற அக்கினியிலும் பத்திரமா இருந்து கொண்டே ஸ்லீப்பிங், பெரிய கிருபை. கையை உயர்த்துவர், அல்லேலூயா. கையாசைத்துவர், அல்லேலூயா. 3வது வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். ரொம்ப முக்கியம், ஹோலினஸ், பரிசுத்தம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அல்லேலூயா. பரிசுத்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெண் வஸ்திரம் உடுத்து, இல்லை ஜோலிசெல்லாம் தூக்கி தூர போட்டு, அது மட்டுமா பரிசுத்தம்? ஆமென். வேதம் சொல்லுது, கர்த்தர் பரிசுத்தவராயிருக்கிறது போல. நம்முடைய ஆண்டவர் விரும்புறது பரிசுத்தம். ஆமென். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்துற கடைசி வெளிப்படுத்தல, பரிசுத்தமா இருக்கிறவன், அறிக்கையது பண்ணுங்கம்மா, பரிசுத்தமா இருக்கிறவன் சொல்ல. இன்னும் அதாவது பரிசுத்தத்திற்கு அளவே கிடையாது. நிறைய விஷயத்தை போதும்னு சொல்லுவோம். போதும் என்கிற மனதுடனுடைய தேவ பக்தியே, சாப்பாடு போதும், ட்ரெஸ் போதும், அப்படி சொல்லலாம். ஆனா பரிசுத்தம் எல்கை இல்லை. சிலருக்கு பரிசுத்தத்திற்கு அளவுகோல் யாருன்னா கிட்ட இருக்கிற விசுவாசி. ஐஸ்வர்யம், சாரி, அந்த அந்த ஆயக்காரன் பரிசீலனம் என்ன சொன்னா, ஒரே நேரம் ஒருத்தன் உள்ளே இருந்து ஜெபம் பண்றான், ஒருத்தன் அங்கிருந்து, அல்லேலூயா, உள்ளே இருந்து ஜெபிக்கிறவன் நான் பரிகாரர், பரியாசக்காரர், அநியாயக்காரர், சோத்திரம், இந்த ஆயக்காரனை போல இல்லை. ஐ ஆம் வெரி குட், நல்லா இருக்கு. வாரத்தில் 2 முறை உபவாசம், ஆனா சினிமா சீரியல் குறைவில்லை. வீட்டில் உபவாசம், போகிற சர்ச்சில் உபவாசம், அதுக்கு மேல ஆன்லைன் உபவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசி குட்டிச்சுவர் ஆனதே இந்த ஆன்லைன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சபை பாஸ்டர் பண்ற பிரசங்கத்தில் திருப்தியே இல்லை. அல்லேலூயா சோதரா. ஆமா, இப்ப நீங்க வீட்டுல இருந்து ஒருவேளை நம்ம லைவ் பண்ணல கேட்டிருந்தா, இங்க கொஞ்சம் போர் அடிச்ச போல இருக்கு, இன்னொரு சேனலில் போவேன்னு கூட்டம் முடிவதுக்குள்ளால சோத்திரம், நெட்வொர்க்கு 5G ஸ்பீடாக இருந்தால் ஒரு 100 சேனல் நெட்வொர்க்கு போயிருவியா? எல்லா டிவி, ஜேம்ஸ் டிவி, அன்னை டிவி, நேஷனல் டிவின்னு போய் எத்தனையோ பிரசங்கம் கேட்டு வந்துடுவீங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆமென். 3வது வாக்கு தத்தம் பலிக்கனா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் எப்படியா? தேவ பயத்தோடு. நான் உண்மையிலே சொல்றேன், தெய்வ பயம். நீங்க பரிசுத்தமா வாழலைன்னா உங்களுக்கு தெய்வ பயம் டோட்டலா இல்லை. அம்மா கண்டு பயப்படுறோம், அம்மா வரா. சிலர் பாஸ்டமாரை கண்டோட தான். இதில் வேற ரிமோட்டு, இனி ஒரு முறை வரும்போது ரிமோட் ஒர்க் ஆகாது. நீங்கள் ரிமோட் அமுக்குனாலும் அங்கே டிவி ஆஃப் ஆகாது. அப்போ தெரியும் சினிமா பார்க்குறது. இப்போ அங்கேருந்து ஒரு அமுக்கு டிவி ஆஃப் ஆகும். சில சேனலே மாற்றிடுவாங்க. இப்போ ரொம்ப குறைவு. கையை உயர்த்துறல இல்லையா? புரிஞ்சவங்களே சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ ஆன்லைனில் மெசேஜ் கேட்குறாங்க, பிரசங்கத்துக்கு குறைவே இல்லை. வாக்குத்தத்தம் வந்துட்டே இருக்கு, ஆனா பரிசுத்தம் இல்ல. சினிமா மாறல, கெட்ட வார்த்தை மாறல, பாய் ஃப்ரெண்டு மாறல, கேர்ள் ஃப்ரெண்டு மாறல, மனைவி இருக்க இன்னொரு லைன் மாறல. இப்படிதான் ஓடிட்டே இருக்கு வாழ்க்கை. எங்கேயா வாக்குத்தத்தம் நிறைவேறும்? வாக்குத்தத்தம் இருக்கிறது போலதான் இருக்கும். அன்பா சொல்றேன், வாலிப பிள்ளை, பலிபடுத்து கத்த சொல்ல ஒரு வார்த்தை நிறைவேறும். உன் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் வாலாக்காமல் உன்னை தலையாக்குவா.
மனுஷனோ பிசாசோ உன்னை வாளாக்க பிரயாசப்பட்டாலும் என் தகப்பன் உன்னை தலையாக்குவார். நீ கீழாகணும், அடுப்படியில் கிடக்கணும் என்று பல சூழ்ச்சிகளை மனுஷன் செய்தாலும் என் தெய்வம் உன்னை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசுரர்களை போல மாற்றும். இதை பேசும்போது எனக்கு ஞாபகத்திற்கு வருவது, எனக்கு ஆண்டு தந்திருக்கிற யூனிகான் பைக்கில் 2 பெட்ரோல் டேங்க், 2 பக்கம் 2 விங்ஸ் இருக்கு, சிறகு. அது அந்த யூனிகானுடைய சிம்பல். அது வெள்ளியால் உள்ள சிறகு. பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. இதை பேசும்போது எனக்கு எப்போ ஞாபகம் வருவது, அந்த யூனிகான் பைக்கில் பெட்ரோல் டேங்க் 2 பக்கமும் சோத்திர சிறகு அந்த வெள்ளியில் கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. அது அந்த யூனிகானுடைய ஒரு சிம்பல். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடக்கலாம் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசுரர்களுக்கு ஒப்பாய் என் தெய்வம் உங்களை மாற்றுவார். தேவை ஹோலி, பரிசுத்தம், பரிசுத்தம். நாங்கள் கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் போகிற சர்ச்சில் ஒரு என்ஜினியர் குடும்பம், அன்றைக்கு என்ஜினியர் குடும்பம், இன்றைக்கி என்ஜினியர் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம், சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவாங்க. ஒரு நாள் அந்த வீட்டு தலைவர் சொன்னார், ஹோலி லைஃப் இஸ் ஏ ஜாலி லைஃப். என்ன சொன்னார் என்ஜினியர்? எப்படி கம்பி கட்டுவதுன்னா, ஹோலி அறிக்கை, ஹோலி லைஃப் இஸ் ஏ ஜாலி. யாரை கண்டு பயப்பட வேண்டாம். சாத்தானை கண்டு, பாஸ்டரை கண்டு, அம்மாவை கண்டு பயப்பட வேண்டாம். ஹோலி லைஃப் இஸ் ஏ ஜாலி லைஃப். பரிசுத்த வாழ்க்கை தான் ஜாலியான வாழ்க்கை. கீழ்ப்படிவோமா? இதுவரைக்கும் உங்களுடைய வாக்குத்தத்தம் பலிக்கவில்லையா? வருஷந்தோறும் பலிபடி சொல்ற வார்த்தைகள் வியர்த்தமாகி போகிறதா? ஆமென். பிள்ளைகளா மாற ஒப்பு கொடுங்கள். 2வது விசுவாசியுங்கள். 3வது பரிசுத்தம். குலைச்சனக்காரி தூக்கி எறியுங்க. பரிசுத்தம் இருந்தால் கண்டிப்பா வாக்குத்தங்கள் பலிக்கும். நம்ம எல்லாம் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். செய்து சொல்லுவோம். என்னை அழைத்த எல்லாம் கை கொடி ஜெபத்தோடு, அன்பின் வாக்கு தத்தங்களை உள்ளதினால் என்னை அழைத்து உண்மை உள்ளவர், பொய் உரையாத தேவன், குத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில்